ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கார்டன் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்க்கோட நேம் வந்து கொஞ்சம் பெருசு. அது என்னென்னா பாரத் ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் கார்டன். சிம்பிளாக சொல்லணும்னா வாஜ்பாய் கார்டன் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தது. நாங்கள் ஒரு ஈவினிங் டைமாக தான் போயிருந்தோம். இது எங்கே இருக்குன்னா பூனேயில் பிம்பிரி அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்குது. பூனேயில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த பிளேஸை போய் விசிட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நம்ம ஊரில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்குறீங்கன்னா நானே முடிஞ்ச அளவு நல்லா கவர் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோலாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த பார்க்குக்கு வந்து நம்ம ஈவினிங் டைம் போனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த மாதிரி இருக்குன்னா இந்த வீடியோ நான் சொல்லும் போது பாருங்கள். எல்லாமே பாலம், அந்த பாலம் டைப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டியிருக்காங்க. ஃபுல்லுமே காங்க்ரீட்டு தான் போட்டிருக்காங்க. சைடில் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளாஸ் வச்சுருக்காங்க. கிளாஸ் வச்சுட்டு லைட்டை அதோட அட்டாச் பண்ணியிருக்காங்க. நல்ல டிஃப்ரெண்ட் கலர் லைட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து இந்த மாதிரி தண்ணி செட்டப் பண்ணி அதில் ஒரு 3 டால்ஃபின் வச்சுருக்காங்க. அதுலேருந்து அந்த டால்ஃபின் வாயிலேருந்து தண்ணி வர மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து கொக்கு உட்காந்து அங்கே ஒரு சின்ன பால்ஸ் மாதிரி அந்த செட்டப் வச்சுருக்காங்க. இந்த தண்ணியை சுற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாலம் மாதிரி இருக்குது. அதில் தான் இந்த கண்ணாடி செட்டப் வச்சு லைட்டு வச்சு வியூ வந்து உண்மையிலே பார்க்க அவ்வளோ அழகு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்களேன், உங்களுக்கும் பிடிக்கும். நல்ல கலர் லைட், ஒரு 8 கலர் கிட்ட வந்து லைட்டு சேஞ்ச் ஆகுது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே அவங்க ஃபேமிலியோட ஃபோட்டோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஃபுல்லுமே ஃபோட்டோ எடுக்கிறது, கப்புள் ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கிறது, எல்லாமே ஃபோட்டோ தான். இந்த இடம் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பூனேயில் இன்னும் வந்து நிறைய பிளேஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பார்க் இருக்குது. எங்களுக்கு போக தான் டைமே கிடைக்க மாட்டுது. ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி ஒரு நாள் பர்மிஷன் கிடைச்சதா ஆஃப்டர்நூனுக்கு மேலே வாங்க ப்ளீஸ் எங்கேயாவது போகலான்னு சொல்லி இந்த தேவாதியும் அப்படியோ சண்டை போட்டு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்தாச்சு. அங்கேயும் வந்து நம்மளை ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கவே விடலை ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணிட்டாங்க, ஹஸ்பண்ட் வந்து தேவை அழுகிறியான்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் ஒரு பபுள்ஸ் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த இப்படி ஊதுவோம்ல அந்த மாதிரி டைப்பில் வாங்கி கொடுத்துட்டாங்க. அது வந்து ரொம்ப நேரம் பார்க்கல, நல்லா தான் போச்சு. எப்போ தேவேஷ் அந்த பலூனை அந்த பபுள்ஸ் வச்சுருக்கதை பார்த்துட்டானோ போச்சு. அப்போலேருந்து ஆரம்பித்த அழுக. ஒரு அரை மணி நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்க முடிஞ்சது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி வெளியில் போகணும், நல்லா சுற்றி பார்க்கணும், நிறைய வியூ எல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும்னு. ஆனால் இந்த அதையும் சேர்ந்து நம்மளை எடுக்கவே விடுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்கக்கிட்ட போராடி இந்த வியூ எல்லாம் எடுத்தேன். ஒரு வழியாக சண்டை போட்டு முடிஞ்சு கேட்டுக்கே போயிடுவோம், வாங்க இங்கே இருக்கவே வேணான்ற ஒரு மைண்ட் செட்டுக்குலாம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் முடிஞ்ச அளவு நான் கவர் பண்ணி எடுத்துட்டேன். ஃபுல்லுமே லைட் செட்டிங் தான், வேறு எதுவும் இல்லை. அந்த சென்டரில் வந்து அந்த தண்ணி, அது போக சுற்றிலும் அந்த வியூ வந்து பார்க்க அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது என்னதுன்னா ஷேடோ. நம்ம அங்கே போய் நின்னோன்னா நம்மளோட நிழல் வந்து பின்னாடி விழுகுதா, பார்க்க அழகாக இருந்தது. நான் சொன்னேன், எங்கே வாங்க நம்ம ஒரு ஹார்ட் ஷேப் வச்சு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு. அதுக்குள்ளேயும் இந்த தேவாதி அதெல்லாம் இல்லை, எனக்கு பலூன் வாங்கி கொடுத்தாலே கொடுக்கணும்னு அழுது உருண்டு கடைசியில் போங்கடா நம்ம எதுவுமே பண்ண வேணாம், வாங்கடா வீட்டுக்கே போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு 1/2 hour தான் இருந்தோம். நம்ம இருக்கிற இடத்துல இருந்து இங்கே வந்து 1/2 hour ட்ராவல் இருந்தது. நம்ம ஸ்கூட்டிலே வந்துட்டோம். ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூட வந்தவங்களோட சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் சிங்கிள் ஃபோட்டோ எல்லாம் நிறைய எடுத்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.